துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். அப்புறம் 1, 2, 3 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார். ஆனா அவர் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். ஜீவனாதிபதி ராசியில உட்கார்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுன்னா கூட அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால மனம் தொழில் வேலை அமைப்புகள்ல வாரத்தின் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். வேலையில் என்னது இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, அல்லது மேலதிகாரிகளோடு மேனேஜர் மாதிரியான ஆளுங்க, நமக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவர் அல்லது நம்ம வேலை வாங்கக்கூடிய உயர்நிலையில் இருப்பவரோடு கருத்து வேறுபாடுகள் வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கின்றதுனால கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கும். வாரத்தின் இறுதியில் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வந்து விடுவதால் எவருடைய தயவும் தேவையில்லை. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வெற்றி சக்சஸ் இருக்கும். எங்கேயாவது தோத்து போவோமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த தோல்விகள் கண்டிப்பாக எதுவும் இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இன்னொன்று 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சூரியனும் புதனும் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த வருஷத்துல உங்களுக்கு 3 பயிற்சிகளும் சாதகமான ஒரு தன்மையில் இருக்கு. ஆகவே பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபுக்திகள் வலுவானவைகளாக துளாராசிக்காரர்களுக்கு இருந்தார்களே ஆனால் கடனை அடைப்பது, நோயை தீர்த்து கொள்வது இதுவரைக்கும் நடக்காது. திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் இந்த வருஷம் ஒரு மாறுதலான நல்ல வருஷமாகவே இருக்கும். அதற்கு ஆரம்பங்கள் இப்பவே அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஆகவே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும். ஆக நான் சொன்ன மாதிரி சிறப்பாக இருக்கணும், நீங்க ஏதாவது முயற்சி பண்ணாம இருந்துட போறீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஆகவே எந்தெந்த அளவிற்கு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள், சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் நீங்கள் முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய நல்ல வாரமாகத்தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம் அத்தனையும். அப்படியே பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாரங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்திலிருந்து அவங்க ராசிநாதன் நீச்சத்திலிருந்து விலகிறார். ஆனால் அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டு போறார். 6 கூடையவர் 8ல் மறையிறதுனா யோகம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ராசிநாதன் செவ்வாய், இதுவரைக்கும் நீச்சமாக இருந்த ராசிநாதன் செவ்வாய் இன்னும் 2 மாதங்களுக்கு அவர் நீச்ச நிலைமையிலிருந்து விலகி 8ஆம் இடத்திற்கு மறைவார். 6ஆம் அதிபதியாக அவரே இருக்கின்றதுனால 6ஆம் அதிபதி 8ல் மறைகிறார் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகளை நம்பர் 2 வழியில ஏதாவது ஒரு மாதிரியா கொடுக்கறது. கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வாரத்துல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு நீங்க கிணறு வெட்டினா பூதம் கிளம்பாது, தெய்வம் கிளம்பும். அந்த மாதிரி நீங்களா எதையாவது ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சு அது வேற எதுவாகவோ முடிஞ்சு பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு வாங்கல, நீங்க குரங்க பிடிப்பீங்க, அது பிள்ளையார முடியும். தலைகீழாக மாறி ஏதாவது ஒன்று விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிகராசிக்காரர்கள் மன வருத்தத்தை எதையும் அடைய தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும், அதாவது 10 குடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, குருவின் பார்வையிலிருந்து இருக்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பு. ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் நல்லா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அனுமதி அமைப்புகள், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்ன்றது அமைப்புகளுக்கு தைரியமாக ஆரம்பிக்கலாம் என்கின்ற அமைப்பு, எல்லா நிலைமைகள்லையும் தன்னம்பிக்கை மேலோங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காதுங்க. ராசிநாதன் நீச்சத்திலிருந்து விலகினால் ஏதாவது ஒரு நன்மை நடந்தே ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. சகோதரர்களோடு சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள், சிகப்பு நிற கட்டிடம் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நஷ்டங்களை அடைந்தவர்கள், கோர்ட்டு, காவல்துறை போன்ற அமைப்புகள் செவ்வாயுடைய காரகத்துவம் அது அங்கே அலைந்து கொண்டு வெற்றி கிடைக்காதோ என்கின்ற சந்தேகத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இதோ கண்ணெதிரே தெரிகிறது வெற்றி என்பதற்கான அடையாளங்களை வரக்கூடிய மிக அருமையான யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலிருந்து 8ல் இருந்த செவ்வாய் அப்படியே மாறி 7ஆம் இடத்துல நிலை கொள்ளுகிறார். அவர் வக்கரத்தில் இருக்கிறார். ஜூன் மாதம் வரைக்கும் அவர் இப்படி மாறிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் இப்போது மிதுனம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய 7வது வீட்டில் அவர் இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்க போகிறது என்பதுதான் உண்மை.
குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்கிருந்து ஏதாவது கவலை தரக்கூடிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப நிறைய இருக்குதுங்க. சந்திரனை பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் 11ஆம் இடம், 12ஆம் இடம், 1ஆம் இடம் போன்ற இடங்கள்ல தேய்பிறை அமைப்பாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி பலவீனத்தை அடைகிறாரோ அப்போது எதிர்பாராத நஷ்டம்ங்கிறது ஏதாவது நடக்கும். அது இந்த வாரம் இருக்கு. அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் 12ஆம் இடத்துல மறைகிறார். 12ஆம் இடத்துல நீச்சனாகி அமாவாசைக்கு பக்கத்தில் இந்த வாரத்தில் முழுக்க இருக்கிறார். ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவத்தின் மூலமாக, தவிர்க்க முடியாத ஒரு அறிமுகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பொருள் வரவு, நல்ல பொருள் சேர்க்கை போது இருக்கும். அசுப விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படும். அதாவது தேவையில்லாமல் அந்த செலவை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இவருக்கு தேவையில்லாமல் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு காசு போய்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி தேவையற்ற செலவுகள் அத்தனையும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நீங்கும். முழுசுமா விலகுமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50% விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே எதை பற்றியும் தனுசு ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம். அப்படிலாம் ஒன்று அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகா அமைப்பில் வரப்போகுது. ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த கடந்த 7-8 மாதங்களாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய ஆரம்ப அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய 7ஆம் இடத்து செவ்வாய், 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் இருப்பது என எல்லா அமைப்புகள்லையும் பணத்தை கொடுக்கக்கூடிய, ஓரளவிற்கு நிம்மதி இருக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய யோக வாரம் தாங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.